வணக்கம் நண்பர்களே, இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ தமிழ் சேனலுக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். இந்த வீடியோவில் இந்திய தொலைத்தொடர்புத்துறையின் ஒரு முக்கிய அறிவிப்பை பற்றி விரிவாக பார்க்கலாம். இந்தியாவில் வெளிநாடுகளிலிருந்து வரும் மோசடி அழைப்புகள் அதிகரிச்சுட்டு வருது. உங்களுக்கு அறிமுகம் இல்லாத சர்வதேச எண்ணிலிருந்து சந்தேகத்துக்கிடமான அழைப்புகள் வந்தால் என்ன நடக்குதுன்றதையும் நீங்கள் எவ்வாறு பாதுகாப்பாக இருக்க முடியுன்றதையும் விரிவாக பார்க்கலாம். இந்த வாரம் தொலைத்தொடர்புத்துறை இந்திய மக்களுக்கு முக்கியமான எச்சரிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அந்நிய மோசடி அழைப்புகள் அதிகரிச்சிடுச்சு. இந்த மோசடி அழைப்பாளர்கள் இந்திய அரசாங்க அதிகாரிகள் போல் தங்களை காட்டிக்கொண்டு பலரையும் ஏமாற்றி நம்பும்படி செய்து தகவல்களை பெற முயற்சிக்கிறாங்க. இந்த மோசடி அழைப்பாளர்கள் இந்திய வருமான வரித்துறை, ராய் அல்லது காவல்துறையை சேர்ந்தவர்கள் என்று கூறலாம். இந்த போலி அழைப்புகள் +91 என்ற இந்திய நம்பர்லேருந்து தொடங்காது. மாறாக +8, +85, +65 போன்ற எண்களுடன் தொடங்கும். இவை இந்திய எண்கள் கிடையாது. எனவே உங்களை பாதுகாக்க என்ன செய்யப்படுகிறது? இந்திய தொலைத்தொடர்புத்துறை இன்டர்நேஷனல் இன்கமிங் ஸ்பூஃப்டு கால்ஸ் ப்ரிவென்ஷன் சிஸ்டம் என்ற புதிய அமைப்பை உருவாக்கியிருக்காங்க. அறிமுகப்படுத்தப்பட்ட முதல் 24 மணி நேரத்திலேயே சுமார் 1.35 கோடி, அதாவது 90% மோசடி அழைப்புகள் தடுக்கப்பட்டிருக்கு. இது தொலைத்தொடர்புத்துறை பாதுகாப்புக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. இருந்தாலும் மோசடி அழைப்பாளர்கள் புதிய புதிய வழிகளை கண்டுபிடிச்சிட்டு வராங்க. இப்போ அவங்க அந்நிய தொலைபேசி எண்களை பயன்படுத்தி இந்திய அரசாங்கத்துறைன்னு சொல்லி ஏமாத்திட்டு வராங்க. இப்போது நீங்கள் இதனை எவ்வாறு கண்டுபிடித்து பாதுகாப்பாக இருப்பது என்பது பற்றி விரிவாக பார்க்கலாம். முதலாவதா, அறியாத அந்நிய எண்ணிலிருந்து வரும் அழைப்புகளுக்கு பதிலளிக்காதீர்கள். உங்களுக்கு பரிச்சயமில்லாத தொலைபேசி எண் அல்லது அந்நிய நாட்டிலிருந்து வரும் அழைப்புகளுக்கு பதிலளிக்காதீங்க. இரண்டாவதா, நாட்டு குறியீட்டு எண்ணை சரிபாருங்கள். இந்திய அரசாங்க அதிகாரிகளால் அழைக்கப்படுகிற தொலைபேசி எண்கள் +91 என்ற குறியீட்டில் தொடங்க வேண்டும். ஆனால் +8, +85, +65 போன்ற குறியீட்டுகளுடன் வரும் அழைப்புகள் மோசடி அழைப்புகளாக இருக்க வாய்ப்புள்ளது. மூன்றாவதா, சந்தேகிக்கும் அழைப்புகள் பற்றி புகார் அளியுங்கள். சந்தேகத்திற்கிடமான அழைப்புகளை பற்றி உடனே சஞ்சார் சாதி வெப்சைட்ல சக்ஷு மூலம் புகார் அளியுங்கள். இறுதியாக, தனிப்பட்ட தகவல்களை கேட்கும் எவரிடமும் எச்சரிக்கையாக இருங்கள். குறிப்பா அவங்க அரசாங்க அதிகாரின்னு சொன்னா. ஏன்னா உண்மையான அரசாங்க அதிகாரிகள் உங்களை பற்றிய தனிப்பட்ட தகவல்களை எப்பொழுதும் கேட்க மாட்டார்கள். இப்போது ஒரு நல்ல செய்தி. அரசாங்கமும் தொலைத்தொடர்பு நிறுவனங்களும் மோசடி அழைப்புகளை தடுக்க நடவடிக்கை எடுத்துட்டு வராங்க. குறிப்பா ஏர்டெல் இந்தியாவுக்கு வெளியிலிருந்து வரும் அனைத்து அழைப்புகளிலும் சர்வதேச அழைப்பு என்ற லேபிளை காட்ட தொடங்கியிருக்காங்க. மோசடி அழைப்புகளை விரைவாக கண்டறிய இது உதவும். இதே வசதியை மற்ற நிறுவனங்களும் செயல்படுத்த இருக்காங்க. இதுவே ஒரு நல்ல ஆரம்பம்தான். ஆனால் நாமும் எப்பயும் எச்சரிக்கையாக இருக்கணும். மோசடி அழைப்பாளர்கள் புதிய புதிய வழிகளை கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்காங்க. எனவே எப்போது சந்தேகம் வந்தாலும் உடனே நம்ம புகார் செய்யணும். சர்வதேச மோசடி அழைப்புகளிலிருந்து நம்மளை எப்படி பாதுகாத்துக்கிறதுன்றத இந்த வீடியோவில் விரிவாக பார்த்தோம். இந்த தகவல் உங்களுக்கு உதவிகரமாக இருந்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போல பயனுள்ள சுவாரஸ்யமான தகவல்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.